ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு த 50 அப்படின்ற ஷோவோடைய 4வது நாளுக்கான ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அவர்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் மீண்டும் சொல்லியிருக்காங்க. யாரை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னமும் நல்லவங்க தான், நாங்களாம் நடிக்கலை அப்படின்ற மாதிரி பார்வதியுடைய குற்றச்சாட்டுக்கும் சரி, ரம்யா ஜோ அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கும் சரி பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக 3 டாபிக் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு ரெட் கார்டு நம்ம பார்வதிக்கும் கமருதீனுக்கும் காண்பிக்கப்பட்ட பிறகுதான் இந்த சீசனுடைய டிஆர்பி இன்னும் பயங்கரமாகிடுச்சு. எப்படா நீங்கள் பார்வதி கமருதீன் ரெட் கார்டு கொடுப்பீங்க, நடிப்பு அரக்கி சாண்ட்ராவுடைய லீலைகள், உலக உத்தமி அரோராவுடைய உண்மையான முகம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் அதெல்லாம் முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னா இந்த சீசன் பயங்கர ஹிட் அடிச்சிருக்கும். ஆனால் 90 நாளுக்கு அப்புறம் தான் ஒரு ஹைப் இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது ஆஃப்டர் பிக் பாஸும் எல்லா சீசனும் அணைஞ்சு போயிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8th சீசனில் அணைஞ்சு போயிடுச்சு. 7th சீசனில் ஒரு ஃபயர் இருந்துச்சு, பிரதீப் பேசுவார் எதிர்பார்த்தோம். ஆனால் பிரதீப் பேச மாட்டேன்ட்டார். ஆனால் அதுவும் அணைஞ்சிருச்சு. ஆனால் 9th சீசன் அணையலை. அதற்கு காரணமும் நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அப்படிங்கிறது தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரம்யா ஜோவை பற்றியும் பார்வதியை பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸ்டோரி மூலமாக ரம்யா மட்டும்தான் வீடியோ போடுவாளா, ஸ்டோரி மூலமாக பேசுவாளா, ஏய் நாங்களும் ரம்யாவோட பெரிய ஃபேன்ரா, அவன் எப்படி பண்ணால் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணி பண்ணுவோங்களா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இந்த நடிப்பு அரக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இன்டர்வியூவில் பேசிட்டாங்க. இந்த மாதிரி நான் பெட்டி எடுக்க தான் ரம்யாவுக்கு சொன்னார் என் வீட்டுக்காரன், ஆனால் அவர் சொல்லவே இல்லை, கனி பேச்சை கேட்டு மாறிட்டாங்க, அவள் மேனிபுலேட் பண்ணிட்டான் என்கிட்ட சொல்லலைன்ட்டு. அப்புறம் இவங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லைங்க உங்கள் புருஷன் தான் சொன்னார், நீ வாய்ஸ் மெசேஜில் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்க சொல்லியிருந்தேன், இப்போ எடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுரு, நீ போய் உங்கள் கேம் ஆடுன்னு சொல்லி பிரஜன் சொன்ன ஆடியோ ரிலீஸ் பண்ணி இவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார்? ரம்யா. இந்த மாதிரி நான் நல்லவனா சொல்ல மாட்டேன், என்ன கெட்டவன் நீங்கள் சொல்லக்கூடாது, என்ன கெட்டவன் சொல்கிற அளவுக்கு நீங்கள் யாரும் நல்லவன் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பொழந்துட்டா. அதாவது ஆட்டக்காரி ஸ்டைலில் செய்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, சாண்ட்ரா போட்டு புளிச்சுன்னு சொல்லி செஞ்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சாண்ட்ராவால் எந்த பதிலும் சொல்ல முடியல, சரியா? ஏன்னா அந்தளவுக்கு அடி. இனிமேல் ஏதாவது பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நான் கேம் முடிஞ்சிருச்சு, நான் பாட்டு எங்கேயோ போயிட்டுருக்கேன், நான் ஆடல் பாடலில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கேம் பற்றி பேசி என் பேரை இழுத்து ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது, இப்போ உண்மையாக ரம்யா ஜோ யாருன்னு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டா. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஐயோ நடிப்பு அரக்கனுக்கும் இந்த பேப்பர் ரவுடிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால் முழிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதற்கு நடுவில் தான் ரம்யா ஜோவுக்கு ரிப்ளை பண்ணணும்ல நம்ம சாண்ட்ரா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காங்க. என்ன நீ என் புருஷன் ஃபுல்லாக போடு கான்வர்சேஷனை, என் புருஷன் முதல் என்ன சொன்னால் பெட்டி எடுக்க சொன்னான், அடுத்து என்ன சொன்னால் பெட்டி எடுக்க வேணான்னு சொன்னான், கரெக்டாக வாய்ஸ் மெசேஜில். அடுத்து உனக்கு ஃபோன் பண்ணி பெட்டி எடுக்க சொல்லியிருக்கு. நான் யோசித்தேன், அது பேப்பர் ரோடி தான் பைத்தியம் நினச்சா, அதாவது நடிப்பு அரக்கி ஏற்கனவே பைத்தியம் தெரியும், பேப்பர் ரோடியும் மிகப்பெரிய ஒரு பைத்தியமாக இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏண்டா எத்தனை தடவை சொல்லுவீங்க, இப்போ நான் எடுக்கணுமா எடுக்க வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும் தெரியுமா, அதை மட்டும் நீ சொல்லிடாத, அடிச்சு கூட கேட்பாங்க அப்படின்ற மாதிரி, எதனா சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி பெட்டி எடுக்கணும்னு சொல்லுவானா, வாய்ஸ் மெசேஜில் பெட்டி எடுக்கக்கூடாதுமானா, திருப்பி ஃபோன் பண்ணி பெட்டி எடுமானா, யாரா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதற்கு ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்த அம்மா, நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் சொன்னது தான், அதுக்கடுத்து புருஷன் கால் பண்ணி பெட்டி எடுக்க சொல்லியிருக்காரு, அது எங்கே அப்படின்றார். அதான் அப்போ 2வது அது இல்லை, ஃபஸ்ட் பெட்டி எடுக்க சொன்னால் அடுத்த இரவு காணான்னாரு, அப்போ பெட்டி எடுக்க சொன்னது அது சொன்னது அப்படின்ற மாதிரி இந்த வாழைப்பழ கதை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நடிப்பு கிறுக்கி, உன்னோடைய நடிப்பு எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, இனிமேல் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடுற வழியை பாரு, சும்மா உட்காந்து இன்னும் இன்டர்வியூ கொடுத்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற அளவுக்கு நீ கிடையாது. அதே மாதிரி நடிப்புன்னு சொல்லி நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறாளாம் யார்? மக்கள் எல்லாம். அதில் யாரும் தெரியுமில்ல, பிஆர் டீம், பார்வதியோட பிஆர் டீம் தான் பேசுகிறாங்க.
அவன் கேம் முடிஞ்சு எல்லாம் வந்து போயிட்டாங்க. இன்னும் உட்காந்து பார்வதி பிஆர் டீமு, திவ்யா பிஆர் டீம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம். திவ்யா பிஆர் அடிச்சுட்டு அட்ரஸ் பண்ணி போயிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு அடிச்சு டைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டா. வாங்கிட்டு டைட்டில் தூக்கி காசு கொடுத்து வாங்கிட்டு ஓடிட்டா. இந்த அம்மா உட்காந்து டைட்டில் வின் பண்ணுவோம்னு சொல்லி பார்வதி தூக்கிட்டு வந்தா நம்ம தான் ப்ரீ பிளேயர் நினச்சி உட்காந்துக்கிட்டு இதை வெட்டி எடுக்காமல் இப்போ உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறாங்களாம் உட்காந்துட்டு. நாங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இது பார்வதி வந்து அதை எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் நம்புறீங்க அப்படின்ற மாதிரி. அது எதுக்கு மக்கள் நீ குறை சொல்கிற? ஒரு என்ன தக்காளி தொக்கு மாதிரி இருக்கா, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது பார்வதி வந்து சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ எல்லாத்தையும் போட்டு விட்டீங்களே நீங்கள். விக்ரம், திவ்யா, அரோரா, வினோத் எல்லாருமே என்னை தள்ளுறப்ப வரவே இல்லை. எல்லோரும் காருக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்க. ஒரு சேஃப்டியே இல்லைன்ட்டா. இதுக்கு இந்த 4 பேர் கத்திட்டு இருந்தாங்க. இல்லை 4 பேர் போய் தூக்கில் தங்க வேண்டியதான். யார்? சபரி, திவ்யா கணேஷ், அரோரா, வினோத், விக்ரம் எல்லாம் தூக்கில் தொங்குங்கடா. போய் உங்களை போய் இவ்வளோ கேள்விப்படுத்திட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து பார்வதி ஒரு இன்டர்வியூ கொடுத்து அரோராவோட இன்டர்வியூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் கிளப் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகேவா? இப்போது த லயன் அப்படின்னு சொல்லிட்டு த 50ங்கிற ஷோ, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரூல் போட்டுட்ருக்கானுங்க. இப்போ ஒரு எலிமினேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, நேற்று எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு எலிமினேஷன் நடந்திருக்கு இது வரைக்கும். 2 எலிமினேஷன் நீங்கள் தூக்கிட்டாங்க. அது எப்படின்னா எல்லாரையும் ஓட்டு போட சொல்கிறாங்க. அதாவது சேஃப் பிளேயர்ஸ் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. அவங்க பேசும்போதே நாங்கள் கூட தூக்க போகிறோம், அவங்கள தூக்க போகிறோம்னு சொல்லி 2 பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஆரியா சொல்கிறாங்க. சரியா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்னாவை சொல்கிறாங்க, சப்னா சௌத்ரியை. ஆனால் 2 பேருமே வந்து சேவ் ஆகிடுறாங்க. வெளியே போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண், ஒரு ஆண். சௌரவ் ஒன்று, சுமைரா ஒன்று, 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி அதுதான் நடந்துச்சு. ஸோ எலிமினேஷன் 2 பேர், ஏற்கனவே ஒருத்தர் 3 பேர் ஆயிருக்காங்க. பட் இது 4th டே 4 பேரில் ஆகணும் அப்படின்ற மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் இந்த லைன் மாஸ்க் போட்டு வர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியை நீ கனெக்ட் பண்ணுறான். அதாவது இவங்க எல்லாம் வெளியே போன பிறகு என்ன பேசிக்கிறாங்க உள்ளே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம குரூப்பாக சேர்ந்து ஆடணும் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏன்னா எல்லோரும் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா குரூப்பிசம் இருந்தது 50 பேர். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை காப்பாற்றணும், இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை போட்டு தரணும், இப்படி லாண்டாதான் நம்ம சர்வே பண்ண முடியும் இங்கே அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் வந்து உள்ளே டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஏன்னா அப்படி தானே இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேர் யாருன்னே அப்படியே விட்டானுங்க, ஓட்டு போடாமல். இப்போ லாஸ்ட்டாக 2 பேர் போனானுங்களே வெளியே, அவங்க ஓட்டே போடாமல் விட்டானுங்க. ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. அதனால் எப்படி இப்படிலாம் வந்து டாக்டிக்ஸ் பண்ணலாம், எப்படி இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலேட் பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. அதுக்கடுத்து இந்த லைன் என்ன பண்ணுறான், கூப்பிட்டு வச்சு ஒரு கேம் மாதிரி வந்து நடத்துகிறாப்புல, ஒரு பசில் கேம் மாதிரி. அதில் ஒரு ஆள் செலக்ட் பண்ணுறாரு, அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உள்ளே வந்த அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விளாட்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பசில் கேம். அதாவது ஒரு கேள்வி கேட்கப்படும், இந்த மாதிரி காட்டில் மிகப்பெரிய விலங்கு இது வந்து இந்த ஸ்பீடில் ஓடும் அப்படி இப்படின்னு ஓடுன்னு சொல்லிட்டு எல்லா சைட்லேயும் வந்து ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பலகை மாதிரி இருக்கும். அதில் அனிமல்ஸோடைய இதாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக வந்து நீங்கள் ஒட்டணும், கரெக்டான ஆன்சரை வந்து போய் ஒட்டணும். ஓகே, நீங்கள் அதை படிச்சுட்டு கொஸ்டின் இல்லை. அதில் முக்கால்வாசி பேர் வந்து சும்மா பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு கொஸ்டின்ஸ்லாம். எல்லாம் தப்பு தப்பாக சொல்லி ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் சொன்னாங்க. ஒரு மொத்தத்திலே ஒரு 10-15 பேர் தான் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஒரு 10 பேர் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி யாருமே சொல்லலை. இதில் ரஜத் தான் ஆரம்பிச்சு வச்சார், போய் யானையை போய் வச்சார். மிச்சம் எல்லாரும் தப்பாக சொல்லிட்டு அப்புறம் ஸ்ருதிகா அவர்கள் வந்து பின்னி எடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் கரெக்டாக வந்து அவங்க வச்சாங்க. இன்னொன்று லைனை கலாய்ச்சது செமையாக இருந்தது. இந்த லைன் வேறு என்கிட்ட பேசவே மாட்டார் ஒழுங்காக, சும்மா தூக்கி மூஞ்சி வச்சுக்கிறாரு, அதை பார்த்தாலே காண்டாருன்னு சொல்லிட்டு எப்பயும் இந்த சல்மான் கானுக்கும் ஸ்ருதிகாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும்ல, அந்த மாதிரி வந்து லைனுக்கும் ஸ்ருதிகாவுக்கும் போச்சு. அப்புறம் அந்த சுற்றிட்டு இருக்கிற அந்த ஒரு பசில், அதாவது பசில் நீங்கள் கேட்டவுடனே இந்த கொஸ்டின் படித்தோடனே உங்களை சுற்றி விட்டுரும். சுற்றி விட நீங்கள் அப்படியே தடுமாறி தான் போய் ஒட்டணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சுற்றி விடும் பொழுது கத்த பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றுறான், கம்மியாக பண்ணால் கம்மி பண்ணுறான், அதனால் நான் கம்மியாக தான் கத்த போகிறேன்ற மாதிரி ஸ்ருதிகா வந்து ஃபன் பண்ண விதம் அப்படி நல்லா இருந்தது. ஏன்னா எப்பயுமே எல்லாம் சண்டை போட்டுருக்கானுங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணு ஃபன் பண்ணி ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 2,15,000 ரூபா வந்து இவங்க ரசிகர்களுக்காக இவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வருது. அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது இன்னும் கிராப் பண்ண முடியல. ஓகேங்களா? அதாவது அது அவங்களுக்கு காசு கிடையாது, அவங்களுக்கு கடைசியாக கொடுக்க போது 50 லட்சம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இவங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸுக்கு இவங்க சம்பாதிச்ச பணத்தை தூக்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் கிளாரிட்டியாக கொடுக்கல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ் தான் வந்து இன்றைக்கி போச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக ஃபன் செக்மெண்ட்டாக தான் போச்சு அப்படிங்கிறது தான். அது சில சண்டைகள் நடந்தது. அதாவது இப்போ நீங்கள் விளையாடுறீங்க, விளையாண்டு அடுத்து ஒரு ஆளை கூப்பிடணும் அப்படின்னா அவங்க கூட ஃபேவரிசம் பண்ணுறாங்க. ஜென்யூனாக நீங்கள் வந்து கூட மாட்டுறீங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து அதுக்கடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு நபரை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சு. ஸோ அதுக்கு பிரின்ஸும் ரஜத்தும் ஒரு சண்டை போட்டாங்க.
அப்புறம் அவங்க கூட பேசிட்டு சரி விடு, அது கொஞ்சம் ஹீட் ஆஃப் த மோமெண்ட் சொல்லி அவங்க 2 பேரும் சாரி கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்